இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து தமிழக அரசியல் வரலாற்றை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது விக்கிரவாண்டி மாநாட்டை ஒரு முக்கிய மைல்கல்லாக குறிப்பார்கள். ஏனென்றால் அதுவரை மக்கள் செல்வாக்கு இருந்தவர்களுக்கு கொள்கை தெளிவு இருக்கவில்லை, கொள்கை புரிதல், கொள்கை ஆளுமை இருந்தவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கவில்லை. அந்த சூழலில் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் இந்த மண்ணோட அரசியலை, இந்த மண்ணோட கொள்கையை பேசியதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முந்தைய ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை என்று நாங்கள் ஒருபோதும் கூறமாட்டோம். பல நல்ல திட்டங்கள் இருந்ததுண்டு, பல நல்ல திட்டங்கள் அவர்கள் வகுத்தார்கள், நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயம் முந்தைய ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியதுதான். நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். சில மேதாவிகள் கூட சமூக நீதி சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும். பேரவைத் தலைவர் எந்த கட்சியை பத்தியும் நாங்க சொல்லல, அவர் எந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லல. நீங்க இல்ல நீங்க ஊழல் நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல எந்த கட்சியை பத்தியும் சொல்லல சார். ஆனா எந்த கட்சியை பத்தி சொல்லல அவரே. அப்ப அவங்க அமைதியா இருக்கிறாங்கல்ல, அதிமுக அமைதியா இருக்குது இல்ல? ஆனா அதிமுக அமைதியா இருக்குது இல்லன்னு நீங்க நாங்க எந்த கட்சி பேரை ஏதாவது சொன்னோமா? உட்காருங்க, நமக்கு முடிக்கல, இதை முடிச்சு வைக்கலாம். உட்காருங்க.